திமுக வந்து விட்டுலாமே, காங்கிரஸ் வந்து வச்சிருக்கவே தேவையில்லை. காங்கிரஸ் திமுக துரத்தணும்னு நீங்க இப்ப சொல்றீங்க. நான் துரத்தணும்னு சொல்லல சார். அவங்க அவ்வளவு நெகோசியேட் இப்ப அவங்க காங்கிரஸ் வந்து இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இல்ல, இவ்வளவு குறைச்சல்கள் கொடுத்திருக்காங்க, இறங்கி அடிச்சிருக்காங்க. மாணிக்கம் தாகூர் முதற்கொண்டு எல்லாருமே இறங்கி பேசுறாங்க. வேணான்னு முடிவு பண்ற இடத்துக்கு நகர்றாங்கன்னு சில பேச்சுகள் வருது. நீங்களா போறதுன்னா போங்க அப்படின்னு. அவங்க கேட்கக்கூடிய அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, உள்ளாட்சியில் பங்குன்னு பல கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இது எதுவுமே எங்களால பண்ண முடியாது, இஷ்டம் இருந்தா இருங்க அப்படின்றது முதலமைச்சர் சொல்லிட்டாரு. ஆட்சியில் பங்கு முடியாதுன்றது சொல்லி. ஆட்சியில் பங்கு இல்ல, எதுலையுமே பங்கு கிடையாது, கூட்டணியில மட்டும்தான் இடம் உண்டு, விருப்பம் இருப்பவர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு முதலமைச்சர் பேட்டி கொடுத்து கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேல ஆகுது. இப்போ காங்கிரஸ் தான் விடாப்படியா பிடிச்சிக்கிட்டு இருக்கா, திமுக பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா திமுக தரப்புல இருந்தா சொல்லணும். இல்ல அவங்க எங்களை விட்டு போகல, எங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு திமுக சொல்லணும். திமுக அப்படி யாரும் சொல்லவே இல்லை. தலைவர் வேணாம், 2வது கட்ட தலைவர்கள் இல்லை, 3வது கட்ட தலைவர்கள் கூட யாரும் சொல்லலை. ஏன்னா காங்கிரஸை வச்சுக்கிறது ஒரு லக்கேஜ் தான் அது. ஓகே.